எங்களை மாதிரி ரியல் ஹீரோ இல்லை, ரியல் ஹீரோ சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இன்னொரு ஹீரோ இருக்காரு, அவர் ஐயப்பன். எனக்கு 2 ஹீரோ தான். அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றிகள். இது என்னோடது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு தமிழனுடைய வணக்கமாகவும் வாழ்த்தாகவும் நன்றியாகவும் எடுத்துக்கலாம். வாழ்த்த வந்திருக்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களுக்கும், ஜெயாலுக்கா உரிமையாளர் அவர்களுக்கும், அப்புறம் சக நடிகர்கள், இளம் தலைமுறை நடிகர் பிரசன்னா அவர்களுக்கும், அப்புறம் பாட்டினுடைய டாக்டர் அவர்களுக்கும், அப்புறம் நான் பவுனு தான் சொன்னேன். நான் உண்மையிலேயே பவுனு தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சிறப்பான ஒரு பெயர் வாங்கி நிறைய பொது சேவையில் ஈடுபட்டிருக்க ரோகிணி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வாழ்க்கை வந்திருக்க இந்த விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவில் அம்மா ஸ்தானத்தில் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கேட்டதா இந்த மாதிரி இப்படி ஒரு விழாவை பார்ட்டியும் எடுத்து அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் என்ன உட்கார வச்சுக்கிட்டு இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே அதுதான் அந்த தாய் ஸ்தானத்தில் இருந்து ரசிக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமா இருந்தது. பார்த்திபன் சினிமாவில் நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி வெற்றிகளை சம்பாதிச்சதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை விட இந்த மாதிரி மனிதநேயமுள்ள விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் நினைக்கிறேன். தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தான் காலத்தை வென்ற வண்டி, காவியமான வண்டின்னு அவரை பாட்டு பாடினாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு அவர் காலத்தை வென்ற உண்மையிலேயே அவர் இல்லாம இல்லைங்கிற மாதிரி அவருடைய சமாச்சாரம் தான் எங்க பார்த்தாலும் இருந்தது. அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய பேர் நினைச்சிட்டு இருக்கு. அதே அளவுக்கு இன்னைக்கு நான் சுரேஷ் அவர்கள், ஐயப்பன் அவர்கள் எல்லாம் காலத்தை வென்றவர்களாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுடைய பேரும் கடைசி வரைக்கும் நினைக்கும் போது விவேக் சொன்னார் பாட புஸ்தகத்துல அப்படின்னு. பாட புஸ்தகத்தில் இருந்தா ஏதோ பரிசைக்கு படிக்கிற மாதிரி ஆகி போகும். இது எழுதவே வேண்டியதில்லை, எல்லார் மனசுலையும் காலாகாலத்துக்கு உதாரணமா இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னைக்கும் இது எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நான் இறப்பதற்காக அஞ்சவில்லை, இருந்ததற்கு அடையாளமாக எதையாவது விட்டு செல்லும் முன் இறந்து விடக்கூடாது என்று அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சுரேஷ் அவர்கள் இந்த அடையாளம்ங்கிறது அவர் வாழ்க்கையில பல தலைமுறைகளுக்கு பின்னால் வர்றவங்க எல்லாருமே ஒரு அளவுக்கு பேசுவாங்க. இதுக்கு ஒரு விழா எடுத்தது பார்ட்டிபனுக்கும் அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா காலத்தை வளர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இது இன்னொரு விஷயத்துல சொல்லணும்னா, இன்னைக்கு நடக்கிறது கலிகாலம்னு சொல்லுவாங்க. அந்த கலிகாலம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு வென்றிருக்காரு. அதுதான் பெரிய சமாஜம். ஏன்னா கலிகாலம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒருத்தருக்கு அவனோட மாடு போய் ஒரு காட்டுல போய் மேய்ஞ்சிருச்சு, எல்லாம் பயிர் பூரா மொத்தமா மேய்ஞ்சிருச்சு, இவனும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேய்ஞ்சதுக்கு அப்புறம் நேரா போய் அந்த ஆள் வீட்டு கதவை தட்டினார். ஒருத்தர் வீட்டு கதவை தட்டி, ஐயா ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு. என்னன்னா, இந்த மாதிரி உங்க பசுமாரி என் காட்டுல மேய்ஞ்சிருச்சு, நிறைய மேய்ஞ்சிருச்சு, எனக்கு என்ன பண்ணது தெரியல, பாதிக்கு மேல மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் கோபத்தை தட்டிட்டேன் அப்படின்னா, உடனே அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இவன் மேய்ச்சலுக்கு பூரா காசு கேட்பானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உடனே 4 பேருக்கு கூப்பிட்டான். என்ன அந்த இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, ஒரு பசுமாடு வாயில்லாத செய்வன, அது ஏதோ பசிக்கு தெரியாம அவுத்துட்டு இருப்பாங்க, அது பாட்டில் போய் மேய்ஞ்சிருக்கோம், இதையெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது நியாயமா நீங்க சொல்லுங்கன்னு எல்லாருமே ஆமா ஆமா, அது ஒரு வாயில்லாத செய்வன, அது பசுமாடு, அது என்னையா பண்ணும், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லும் போது, ஐயா சொல்லும் போது நான் மாற்றி சொல்லிட்டேன், பசுமாடு என்னோடது, நிலம் உங்களுதுங்க அப்படின்னு சொன்னோடனே இப்ப அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க, வாயில்லா ஜீவன் பாவம், அது எதுவும் தெரியாம செஞ்சிருச்சு அப்படின்னா. இது கலிகாலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, யாரை எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. இன்னொருத்த 1500 ரூபா எது எடுத்தாலும் 1500 ரூபா ஒரு கடையில போனா போய் முதல்ல ஒரு வாட்ச் எடுத்தா, வாட்ச் எடுத்தது சால்வை ஒன்று வாங்கிக்கிறேன்னு சொல்லி 1500 ரூபாய்க்கு சால்வை
இப்ப எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுக்கு 10 பேர் சப்போர்ட் பேசிட்டு இருக்காங்க. அவர் தான் கொடுத்துட்டாரு திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த கலிகாலம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி டெக்னிக்கலா ஏமாற்ற முடியும் அப்படிங்கறதுல வந்து எல்லாருமே ஏமாத்துறாங்க தான். இது எங்க சினிமாவில் வந்து இன்னும் சர்வசாதாரணம். எங்க சினிமாவில் சொல்றதுன்னு சொன்னோம்னா தமாஷா, அதாவது விளையாட்டா கூட ஏமாத்துறது என்னதான் இருந்தாலும் சீட்டிங் தான். நம்ம சின்னப்பா தேவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது எல்லாருமே டிஸ்கஷன்ல 4-5 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. காலையில எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து முதல் நாள் சொல்லியிருப்பாரு, இதுக்கு ஒரு நல்ல சீன் பிடிச்சிட்டு வாங்க ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு அப்படின்னு சொன்னா அதுல 2 பேர் ரைட்டர்ஸ் கார்ல வந்துட்டு இருக்கும்போது என்னையா இருந்தா திட்டுவாரு, போய் சீன் சொல்லலைன்னா ஏடா வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா என்னடா திங்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. என்ன பண்றது அப்படின்னா ஏதாவது சீன் கிடைச்சது அப்படின்னா கலைஞானம் வந்து ஏதோ வந்து கொஞ்சம் பாதி கேட்கற மாதிரி ஒரு சீன் கிடைச்சது அப்படிப்பாரு. என்ன அப்படிப்பாரு தோயில. அப்புறம் கலைஞானம் அந்த சீன் சொல்லுவார், என்னப்பா சுமாராதாவா இருக்கு, அதுதான் எனக்கு ஒரு யோசனையா இருக்கு அப்படிப்பாரு. இப்ப தேவர் போகணும்னு என்னப்பா இல்ல யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு முதல்ல வந்து தூயம் வந்து அண்ணன் இந்த சீன் எப்படி இருக்க கேளுங்க கலைஞான சொன்ன சீன் அவர் சொல்லி போடுவார். இப்ப கலைஞானம் முடிப்பாரு, இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்புறம் கேட்டா அவர் வந்து என்னன்னா இல்ல அதனால திட்டுவான், அதனாலதான் நீ கொஞ்சம் வயசு அதிகம் அதனால உங்களை திட்ட மாட்டான், அதனால ஏன் சீன் விட்டு அடிச்சுட்டே. இப்படி ரொம்ப சர்வசாதாரணமா இந்த மாதிரிதான் நீ கலிகாலம்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த அளவு இருக்குது. ஆனா இவர் கலிகாலத்தை வென்ற அளவுக்கு அந்த முன்னாலையெல்லாம் சில கதைகள் சொல்லும் போது நம்ம நம்ப முடியாம இருக்கும். இதுக்கு முந்தின காலம், இப்ப கலிகாலம் சொல்றாங்களே, இதுக்கு முந்தின காலம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஏதோ படிக்கும் போது அது என்னன்னா அதை பத்தி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் நிலத்துல வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டான், வேலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டான், அவன் போயிட்டான். இவன் கிணறுக்காகவோ எதுக்காகவோ வந்து குழி தோண்டி இருக்கான். அப்ப உழுகும் போதோ குழி தோண்டும் போதோ பார்த்தா அவர் தங்க புதையல் கிடைச்சிருக்கு. உடனே அவன் அந்த நிலத்துக்காரனை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி உங்க நிலத்துல நான் தோண்டும் போது இப்படி தங்க புதையல் இப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஐயா நான் எப்ப வித்துட்டுனா அப்புறம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நிலம் உங்களுக்கு அதனால அந்த புதையல் நீங்க வச்சுக்கோங்க. இல்ல இல்ல நான் நிலத்துக்கு தான் காசு கொடுத்து வாங்கினேன், புதையல் எனக்கு கிடைச்சிருந்தா உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டை யாராவது வச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது புதைச்சிருப்பாங்க, அதனால நீ வாங்கிக்கோங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில ராஜா கிட்ட போனாங்களா. என்னங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்னா அதனால ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் படிக்கும் போது நம்பவே முடியல, என்னன்னா அந்த அப்படி ஒரு காலமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ சுரேஷ் அவர்கள் வந்து அவரும் ஐயப்பனும் வந்து இவர் விழுந்த சீட்டை வந்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க இன்னும் காசே கொடுக்கல, எனக்கு எப்படி அது உரிமையாகும்னு சொல்லி சொல்ல. இப்படி 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸா இப்படி கொடுத்துட்டு வந்து இப்படி உட்காந்துருக்காங்க போது அப்படி ஒரு காலம் ஏற்கனவே இருந்திருக்கு. இப்பவும் அதை போல் மனிதர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம். சுரேஷ் ஐயப்பன் அவர்களுடைய இது வந்து அவங்க திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமல்ல, கேரளாவுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் பெருமை என்னன்னு கேரளா மட்டுமல்லாமல் அவங்க மலையாளிகள் அப்படின்னு சொன்னா அந்த இனத்துக்கு வந்து எப்பேற்பட்ட பெருமை. இது இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாவுக்கு வந்து இப்படியெல்லாம் இந்தியாவில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உலகம் பூரா அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமையை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து மனோரமாங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து இந்த நியூஸை போட்டதுனாலதான் வந்து பார்த்திபன் வந்து அது எப்படியோ தெரிஞ்சுக்க முடியும். எனக்கே பார்த்திபன் சொல்ற வரைக்கும் எனக்கு விஷயம் தெரியாது. ஏன்னா நம்ம ஊர் பத்திரிகையில வந்து என்னன்னு தெரியல, எனக்கு நான் படிக்கல. பார்த்திபன் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி அப்படின்ட்டு அவசியம் நான் வர்றப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பத்திரிகை அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழா வந்து பார்த்திபன் வந்து இவ்வளவு சிறப்பா வந்து செஞ்சது அப்படிங்கறத வந்து அதை மீண்டும் மீண்டும் சொல்றேன். என்னன்னா என்னுடைய மாணவன் அப்படிங்கிற முறையில வந்து எனக்கு ரொம்ப பெருமை. அதாவது சினிமாவில் அவர் சாதிக்கிறதுங்கிறது வந்து வேற, அது நிறைய சாதிச்சிருக்காரு. அதை விட இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து அடிக்கடி செஞ்சு அந்த மனிதநேயத்தோடு செய்யறது அப்படிங்கிறது அதுதான் எனக்கு உண்மையில மாணவனா வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா பாக்கியாவுக்குள்ள சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறதா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவரை வந்து இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுத்தி அதே மாதிரி வந்து அவர் வந்து நம்மளும் எல்லாருமே வந்து நம்ம பார்ட்டி வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய மகிழ்ச்சியும் பார்க்கும்போது எனக்கு அந்த தாய் சார்ந்திருந்து ஒரு குருநாதரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்திபன் மேலும் மேலும் இந்த அளவுக்கு நிறைய வந்து விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பார்த்திபனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் ஆண்டவரை. அவருக்கு வந்து விவேக் சொல்லும் போது சொன்னாரு அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்லை அப்படின்னு. நடுவில் இந்த மாதிரி அவருக்கு சர்க்கிள் எல்லாம் வந்திருக்கு. அதனால மீண்டும் பழையபடி அவர் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுக்குற மனசுங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது, எல்லாரும் டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க. அந்த கொடுக்குற மனசு இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து நிறைய பேருக்கு செய்ய முடியும். அதனால இப்போ அந்த ரத்த
சொல்லிட்டு மீண்டும் கேரளா சுரேஷ் அவர்கள் ரொம்ப பெருமையா இருக்குது. என்னன்னா இந்த முல்லை பெரியார் அது இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கோபம் வரும் நிறைய பேருக்கு, என்ன இப்படி பண்றாங்களாமே அவங்க அப்படின்னா. இப்போ அந்த ஒட்டுமொத்த கோபமும் இல்லை, இப்படியே அந்த ஆளுங்க இருக்காங்க, அதனால எல்லாரும் அப்படி கிடையாது, பொலிட்டிக்கலுக்காக எதையோடு சில பேர் இருக்காங்க ஒழிய மனித நேயத்தோட வந்து ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த 2 பேரே போதும் அவ்வளவு பெரிய உதாரணம். அதனால இவங்களை நம்ம ஊருக்கு கூட்டு வந்து பார்ட்டியில் பெருமைப்படுத்துது. உண்மையிலேயே நம்ம எல்லா தமிழர்களும் தமிழ்நாடு மொத்தமும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம். பார்ட்டி பற்றி என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வாழ்த்து. ரொம்ப